Good morning, my dear learners. In the last class, we learned about pronouns. I already told you that there are 6 pronouns. I mean, subject pronoun, object pronoun, emphatic pronoun, possessive pronoun, relative pronoun, and demonstrative pronoun. Among these 6 pronouns, இந்த 6 ப்ரொனவுன்லேயும் நம்ம 3 ப்ரொனவுன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தோம், எம்பெட்டிக் ப்ரொனவுன் பார்த்தோம். எம்பெட்டிக் ப்ரொனவுன் மீன்ஸ் ப்ரெஸ்ஸிங், அழுத்தம் கொடுக்குறது. எக்ஸாம்பிள், மைசெல்ஃப், நானாகவே, ஐ மைசெல்ஃப் டூ மை ஒர்க், என்னுடைய வேலையை நானாகவே செய்கிறேன். தே தெம்செல்ஸ், அவர்களாகவே, இட் செல்ஃப், அதாகவே. இப்படி செல்ஃப் சொல்லணும், ப்ளூரல் ஆகலும் செல்ஃப்ஸ் அப்படின்னு வரும். தே தெம்செல்ஸ் இப்படின்னு வரும். இப்படி பார்த்தா நம்ம இது பேர் எம்பெட்டிக் பண்ணோம். டுடே நவ் இட் இஸ் Vijay is spoken in this class. Today we are going to see about possessive pronoun. About possessive pronoun. What is meant by possessive? Possessive means உடைய, சொந்தம், ஒரு ஆளுக்கு சொந்தமானது. possessive. Example, I possess a pen. I possess a house. possessive பெற்றிருப்பது. உடைய உள்ள மீனிங்கில் வரும். மை, என்னுடைய, யுவர், உன்னுடைய, கிஸ், அவனுடைய, ஹர், அவளுடைய, தேர், அவர்களுடைய. இப்படி ஒரு ஆளுக்கு சொந்த என்பதை குறிப்பிப்பதுக்கு தான் என்ன பேர்? possessive pronoun பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, possessive pronoun my, or mine, M-I-N-E, தமிழ் மீனிங் என்னுடைய. My example, my book, my mother, my house. We, our, O-U-R, our, or ours, O-U-R-S, எங்களுடைய, ஆர் நம்முடைய. இது ஐவி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பண்ணணும். இது செகண்ட் பர்சன் பண்ணணும். யூ, யுவர், OYOUR, ஆர் யுவர்ஸ், YOURS, உங்களுடைய. அல்லது உன்னுடைய. Then third person pronoun. He, kiss, the same kiss, அவனுடைய. She, her, or hers, 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 அவளுடைய. It, its, இது இட்ஸ், இதனுடைய. they, 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 their, 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 அவைகளுடைய, அவர்களுடைய. அவர்களுடைய. It is called possessive pronoun. How do you find out the possessive pronoun? Possessive pronoun எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாமே உடைய ஒரு ஆளுக்கு சொந்த என்பதை பற்றி குறைக்கும். மை பென், என்னுடைய பென்.
யுவர் ஹவுஸ் உன்னுடைய வீடு, தேர் புக் தேர் புக்ஸ் அவர்களுடைய புத்தகம், இப்படி உடைய 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 இருக்கும். இந்த பொசசிவ் ப்ரொனவுன் மை எல்லாம் இருக்கும்போது மை புக், அவர் ஹவுஸ், யுவர் மதர், ஹிஸ் புக், ஹர் புக், இப்படி இருக்கும். இட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் யூஸ் only. It is mine, this book is mine, this book is ours, this house is ours, it is yours. இங்கே வந்து இன்னொரு நவுன் கூட சேர்ந்து வராது மை. ஆனால் இது கூட வந்து அதை ஒரு நவுன் கூட சேர்ந்து வரும். மை புக், அவர் ஹவுஸ், யுவர் புக், இப்படி இருக்கும். இது அப்படி இல்லை. மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், தேர்ஸ், theirs, theirs, theirs. It is called a possessive pronoun. Then we are going to see about demonstrative pronoun. What is the next pronoun? Demonstrative pronoun. See, just write the heading. DE demonstrative pronoun. demonstrative, 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 demonstrative pronoun, pronoun. Next pronoun, demonstrative pronoun. What do you mean by demonstrative pronoun? Demonstrative pronoun means, demonstrate means சுட்டி காட்டி சொல்லுது. இப்போ நம்ம ஒரு புதிய பைக் வாங்குகிறோம், இல்லைன்னா ஒரு புதிய லேப்டாப் வாங்குகிறோம், அதை டெமோ பண்ணி காட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதை செயல்படுத்தி காட்டு அப்படி சொல்லுவோம். அப்போ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் மீன்ஸ் சுட்டி காட்டி சொல்லுது. எக்ஸாம்பிள், தேர் ஆர் 4 டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். திஸ், திஸ், THIS, திஸ். தமிழ் மீனிங் இது. தமிழ் மீனிங் இது. இது நியரஸ்ட் சிங்குலர், NEAREST, நியரஸ்ட் சிங்குலரை குறிக்கும். SINGULAR, நியரஸ்ட் சிங்குலர். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் எ புக். திஸ் இஸ் எ புக். திஸ் தமிழ் மீனிங் இது. இது நியரஸ்ட் சிங்குலரை குறிக்கும். இனி தட், THAT, that means அது. that means அது. இது farthest singular, FARTHEST, farthest singular. SINGULAR, farthest singular குறிக்கும். அப்போ demonstrative pronoun this means இது. this is a book. that means அது. that is a tree, that is a house, that is a building. in this way. இல்லை திஸ் வந்து அருகிலுள்ள, இது நியரஸ்ட் சிங்குலர், அருகிலுள்ள ஒருமையும், தேட் வந்து தூரத்தில் உள்ள ஒருமையும் குறிக்கும். ரெண்டுமே சிங்குலர். அப்போ திஸ் இஸ் எ புக், தேட் இஸ் எ ட்ரீ, சிங்குலர் குறிக்கும். தென் தீஸ், THESE, தீஸ். இவைகள், தீஸ் மீன்ஸ் இவைகள். தீஸ் ஆர் புக்ஸ். இது வந்து நியரஸ்ட் ப்ளூரல், NEAREST, நியரஸ்ட் ப்ளூரல், PLURAL, நியரஸ்ட் ப்ளூரலை குறிக்கும். எக்ஸாம்பிள், தீஸ் ஆர் புக்ஸ், தீஸ் ஆர் புக்ஸ். தென் தோஸ்,
THOSE, those, அவைகள். இது farthest plural. FARTHEST, farthest plural. PLURAL. These four are called demonstrative pronoun. In the this, that, these, those, these are called demonstrative pronoun. This means இது அருகில் உள்ள சிங்குலரை குறிக்கும். That means அது இது தூரத்தில் உள்ள சிங்குலரை குறிக்கும், ஒருமை குறிக்கும். These இது அருகில் உள்ள பன்மை குறிக்கும். These are books. இது தூரத்தில் உள்ள பன்மை குறிக்கும். Those are trees. This is a book. That is a tree. That is a building. These are books. Books. Those are trees. Those are buildings. These are called demonstrative pronoun. What are demonstrative pronoun? This, these, this is a book. But here we should differentiate. It means இது. It is called subject pronoun அல்லது object pronoun. Itனால இதுதான் மீனிங். ஆனால் இட்டோட என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட் pronoun அல்லது object pronoun. திஸ் இது. ரெண்டு வித்தியாசம் என்னது? இதுக்கு பேர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் pronoun திஸ். அந்த இட்டுக்கு பேர் சப்ஜெக்ட் pronoun அல்லது ஆப்ஜெக்ட் pronoun. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. எக்ஸாம்பிள், இட் இஸ் எ பென் மீன்ஸ் இட் இஸ் எ பென். இது ஒரு பென். திஸ் இஸ் எ பென் மீன்ஸ் இட் இஸ் நாட் எ பென்சில். இது பென்னு தான் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ். சுட்டி காட்டி அதை ப்ரெஸ் பண்ணி சொல்கிறது தான் அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் pronoun பயன்படுத்தக்கூடாது. இட்டு இதுதான், திஸ் இதுதான். இட் இஸ் an ஆப்பிள். இது ஒரு ஆப்பிள். திஸ் இஸ் an ஆப்பிள்னா இது திஸ் இஸ் an ஆப்பிள்னா இது ஆப்பிள் தான், இது ஆரஞ்சு இல்லை இப்படின்னு அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்து சொல்லுது. அப்போ இட்டு இதுதான், திஸ் இதுதான், ரெண்டு வித்தியாசம். திஸ் அதை ப்ரெஸ் பண்ணி இதுதான் அப்படி சொல்லுறது. இட் இது ஒரு பெரிய இப்படி சாதாரணமாக சொல்லுறது பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் கால்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் pronoun. திஸ் இது நியரஸ்ட் சிங்குலர் ஆஃப் த ஸ்பீக்கர். திஸ் இஸ் யூஸ்ட் டு ஸ்பீக் அபவுட் த நியரஸ்ட் சிங்குலர் ஆஃப் த ஸ்பீக்கர். That is used to speak about the farthest singular of the speaker. These are used to, this means இவைகள் in Tamil. This is used to speak about the nearest plural of the speaker. Those அவைகள் தமிழ். இது farthest plural of the speaker. Farthest plural of the speaker பேசுவதற்கு தூரத்தில் உள்ள பன்மை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. These are called demonstrative pronoun. The next pronoun, relative pronoun. Relative pronoun. RELATIVE. Relative pronoun. PRONOUN. Relative pronoun. What is the relative pronoun? What is the use of the relative pronoun? Relative pronoun is used to connect two sentences into one sentence. What is called relative pronoun? Relative pronoun is, or what is the use of this relative pronoun? Why we need this relative pronoun when we speak or write in English? English நம்ம பேசும்போது எழுதும்போது ஏன் நம்ம இந்த ரிலேட்டிவ் pronoun தேவைப்படுறது? To relate means தொடர்படுத்து. To relate two sentences into one sentence. Important relative pronouns are who, whom, whose, who, whose, which, WHICH, that, THAT, that. These are called important. Then where, WHERE. These are called important relative pronoun. What are important relative pronoun? Who, whom, whose, which, that, where, WHERE. These are called important relative pronoun. The relative pronoun ஏன் நமக்கு வேணும்? Why we need the relative pronoun? To connect two sentences into one sentence. ரெண்டு sentence ஒரு sentence பயன்படுத்த முடியும். Who means it is used instead of he or she. Tamil meaning
அவன், அவள், அவர்கள். Who means, it is not a question word. Question word means yeah. Question word means yeah. It is not question word, but relative pronoun. So meaning is he, avan, she, aval, they, avaigal, avargal. This is the Tamil meaning. Who. In the who is used instead of he, she, they. When we use who in a sentence, we just remove he, she, they from the sentence. நம்ம who sentence யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே உங்கள் வாக்கியில் இருக்கின்ற he, she, they இவங்களை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த who பயன்படுத்தணும். whom, அவரை, அவளை, அவளை, அவர்களை. whom, him, her, them. இவைகளுக்கு பதிலாகத்தான் இதை பயன்படுத்தப்படுது. இவைகளுக்கு பதிலாக தான் இந்த ஹூம், இந்த ஹிம், கர், தம் இவை இருந்தால் இதை ரிமூவ் பண்ணிட்டு சொன்னது எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஹூம் போடணும். தமிழ் மீனிங் தான். இதனுடைய கொஸ்டின் வேணும்னா ஹூம்னா யாரை, யாருக்கு. ஹூம் யாரை, யாருக்கு. இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரும்போது அப்படி இல்லை. அவரை, அவளை, அவர்களை அப்படி மீனிங். இனி ஹூஸ், உடைய அப்படின்ற மீனிங்கில் வரணும். கிஸ் அவனுடைய, கர் அவளுடைய, தேர் THEIR அவர்களுடைய. அவனுடைய, அவளுடைய, அவர்களுடைய. இதான் இந்த கூஸ். அப்போ கிஸ், ஹர், தேர் அந்த வாக்கில் இருந்தால் THEIR ரிமூவ் பண்ணிட்டு கூஸை யூஸ் பண்ணணும். அதுபோல் விச், தட், போத் ஆர் சேம். போத் ஆர் சேம். இட் இஸ் யூஸ் இன் ஆஃப் வித். இது இட்லுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது அல்ல அது அப்படி இந்த தமிழ் மீனிங். வேர் அங்கே அப்படி தமிழ் மீனிங். இது பிளேஸ், PLACE, இது பிளேஸுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணன் இஸ் மை ரிலேட்டிவ். ஹூ இஸ் கண்ணன் இஸ் மை ரிலேட்டிவ், ஃபுல் ஸ்டாப். He is a rich man. It is two sentences. Here there are two sentences. Kannan is a rich man, full stop. Kannan is my friend, full stop. He is a rich man. Kannan is my friend, full stop. He is a rich man. It is two sentences. But if we say like this means it is not standard. It is not a standard one. Standard people can't use like this. Kannan is my friend, full stop. He is very rich. Instead of this, we just use Kannan is my friend who is very rich. It is one sentence. Just remove he. Instead of he, we just use who there. Kannan is my friend who is very rich. For example, whom. He is a great singer. For example, he is a great singer whom I know very well. He is a great singer, full stop. I know him very well. For example, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கிற. He is a great singer, full stop. I know him very well. Him underline. இங்கே him எடுத்துட்டு நம்ம whom போடணும். He is a great singer whom I know very well. Instead of him, we just use whom. அவரை எனக்கு நன்றாக தெரியும். He is a great singer, full stop. I know him very well. Him underline. Instead of the himக்கு பாரு நம்ம whom I know very well. He is a great singer whom I know very well. இப்படி பயன்படுத்தும். whose, உடைய.
கூஸ் அவனுடைய அவளுடைய அவர்களுடைய மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், she is an old lady. She is an old lady. Full stop. Her bag was stolen. She is an old lady. Full stop. Her bag was stolen. Here just remove her. Instead of her, we just use whose. She is an old lady whose bag was stolen. If we just remove her and use whose means two sentences change into one sentence. அது ஒரு sentence மாறினது. I will which is that. Yesterday I bought a pen. It is very useful. Yesterday I bought a pen which is very useful, or that is very useful. In this way we can say then where. The place where Abdul Kalam born. The place where Abdul Kalam was born is where there is a sea. Where there is a sea. The place where Abdul Kalam was born, where there is a big sea or big seashore. In this way we can easily use where. அங்கே இப்போ அப்துல் கலாம் பிறந்த அந்த இடம், அங்கே வந்து ஒரு பெரிய பெரிய கடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுறது. தீஸ் ஆர் கால்ட் ரிலேட்டிவ் ப்ரோன். நமக்கு ஒய்வி நீடு திஸ் ரிலேட்டிவ் ப்ரோன். ஏன் நமக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரோன் வேணும்? ரெண்டு சென்டென்ஸும் ஒரு சென்டென்ஸாக இந்த ரிலேட்டிவ் ப்ரோன் பயன்படுத்தப்படுறது. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரிலேட்டிவ் ப்ரோன்? ஹூ, whom, whose, which, that, where. ஹூ இது எதுக்கு பயன்படுத்தப்படுறது? இது சப்ஜெக்ட் ப்ரோன் ஹி, சப்ஜெக்ட் ப்ரோன் சி, சப்ஜெக்ட் ப்ரோன் தே. இதுக்கு பயன்படுத்தப்படுறது. தமிழ் மீனிங் அவன், அவள், அவர்கள். whom. It is called ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பதிலாக இது பயன்படுத்தப்படுகிறது. ஹிம் அவனை, ஹர் அவளை, தம் அவைகளை அவர்களை. இதுக்கு whom. தென் whose உடையல்ல தமிழ் கிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, தேர் அவர்களுடைய. இதுதான் இது பயன்படுது. விச் தட் அது இதுன்னு மீனிங். வேர் வந்து பிளேஸை குறிக்கும். இது தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரோன் பேர். இந்த ரிலேட்டிவ் ப்ரோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 12th கிராமர்லேயும் இது உண்டு. யூஸ் ரிலேட்டிவ் ப்ரோன் அப்படின்னு பிராக்கெட்டில் கொடுத்து கேட்டிருப்போம். இது ரொம்ப முக்கியமானது. 12th ஸ்டாண்டர்டுக்கு இது உள்ள ஒரு கிராமர் இந்த ரிலேட்டிவ் ப்ரோன். தீஸ் ஆர் கால்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டிவ் ப்ரோன். தமிழ் மீனிங் இஸ் தேர். ஹூ இஸ் யூஸ்ட். ஹூ வந்து எதுக்கு இன்டா ஹீ சி தேக்கு பயன்படுத்தப்படுறது. தமிழ் மீனிங் இருக்குது. ஹூம் வந்து ஹிம், ஹர், தேர், தம் அதுக்கு பயன்படுத்தப்படுறது. ஹூஸ், கிஸ், ஹர், தேர் அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இட், விச் தட், அட் த பிளேஸ் வேர். பிளேஸுக்கு வந்து வேர் இதை பயன்படுத்தணும். இதுதான் இது இப்போ ரிலேட்டிவ் ப்ரோன் பேர். த நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன். நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன். PREPOSITION. Let's see preposition. 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 Preposition, already I told you about preposition. Preposition is important parts of the speech. When we speak or write in English, preposition is must. We should use preposition wherever it is needed. எங்கெங்கே தேவைப்படுறது அங்கே நம்ம ப்ரீபோசிஷன் பயன்படுத்தி ஆகணும். ப்ரீபோசிஷன் யூஸ் பண்ணுறது சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சில மீனிங் இல்லாமல் போயிடும். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ப்ரீபோசிஷன் மீன்ஸ் உருவிடை சொற்கள், உருவு இடைச்சொற்கள் பேர். ப்ரீபோசிஷன் வந்து எங்கே பயன்படுது? ப்ரீபோசிஷன் எல்லாம் ட்ரூ, இன், அட்டு, ஆணு, வித்து, பிஃபோர், ஆஃப்டர், பிட்வீன், அமங் இப்படியெல்லாம் இருக்குது. ப்ரீபோசிஷன் நிறைய இருக்குது. இந்த ப்ரீபோசிஷன் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? பேர்ச்சொல்லுக்கு முன்னால், நவுனுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்டு, பேர்ச்சொல்லுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்டு அந்த பெயர்ச்சொல்லுக்கும் வாக்கியத்தில் வேறுபல சொற்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை சுட்டி காட்டுவது தான் ப்ரீபோசிஷன் பேர். எக்ஸாம்பிள், பை புக் இஸ் ஆன் த டேபிள். டேபிள் என்பது நவுன்.
நவுனுக்கு முன்னால் ஆன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பயன்படுத்தப்பட்டு இந்த புக்குக்கு டேபிளுக்கு என்ன தொடர்புன்னு ஆன்னு சொல்லுது. அதை புக்கு டேபிளில் மேலே இருக்குன்னு சொல்லுது. ஆனா மேலே, ஆன் என்னது மேலேன்னு அர்த்தம். இந்த புக்கு சார்ந்த டேபிள்னா புக்கு டேபிளுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். டேபிள் நவுன். அந்த டேபிளுக்கு முன்னால் ஆன் பயன்படுத்தப்பட்டு அந்த டேபிளுக்கு வாக்கியத்தில் வேறுபல சொற்களுக்கு இடையே உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டு ப்ரிப்போசல். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. Okay, then now we are going to see preposition. Important prepositions are over, O-V-E-R, over, above, A-B-O-V-E, above, on, upon, in, at, for, between, among, towards, T-O-W-A-R-D-S, towards, F-R-O-N-T, in front of, O-F, of, behind, B-E-H-I-N-D, behind, beside, B-E-S-I-D-E, comma, besides, B-E-S-I-D-E-S, besides, beyond, B-E-Y-O-Y-O-N-D, beyond, between, among, towards, of, behind, beside, inside, I-N-S-I-D-E, outside, true, important preposition, true, along, A-L-O-N-G, along, that's the important preposition. Over, above, on, upon, in, at, for, between, among, towards, T-O-W-E-R-D-S, towards, in front of, behind, beside, besides, beyond, inside, outside, to, then along, through, T-H, R-O-U-G-H, through, that's all. These are called important prepositions. What are important prepositions? Over, above, on, upon, in, at, for, between, among, towards, then with, W-I-T-H, without, W-I-T-H-O-U-T, without, down, D-O-W-N, below, B-E-L-O-W, below, under, U-N-D-E-R, under, then over, above, on, upon, in, at, for, between, among, towards,
COWERDS, in front of, behind, beside, besides, beyond, inside, outside, to, along, through, 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 with, without, down, below, under. Some important prepositions. We just continue this class. In the next class, I just tell some detail about this preposition. ஒவ்வொன்றை பற்றி தனித்தனியாக டீட்டெயிலாக அடுத்த கிளாஸும் சொல்லுவேன். இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசன்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னும் இருந்தோன்னா நம்ம பார்க்கலாம், அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றுக்கு தமிழ் மீனிங் சொல்லி ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிளும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவேன். இந்த ப்ரிப்போசன் வந்து இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நீங்கள் சின்ன தப்பு போட்டாலும் மீனிங் மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்குது.